புளிக்குழம்பு இப்படி ஒரு முறை வச்சு பாருங்க. புளி ஊற போட்டுங்க, வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எண்ணெயில் பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் வதக்கி எடுத்துங்க. புளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டு அது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துங்க. ஒரு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் வெந்தயத்தை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இதோட சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதோட தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கத்திரிக்காயையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கினுச்சுன்னா குழம்புல கரையாமல் இருக்கும். இது கூட புளி தண்ணியை எடுத்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் இதோட சேர்த்துட்டு அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய், அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் 4 சின்ன வெங்காயத்தெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி அந்த குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா அருமையான நல்ல டேஸ்டான கிராமத்து ஸ்டைல் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.